உங்கள பத்தி பேசுன ஒரே காரணத்தினால என் சேனல ஹேக் பண்ணி பெர்மனன்ட்டா டெலீட் பண்ணிட்டீங்க. நானும் அப்படி பண்ணியிருக்க கூடாது தான். அப்படி பண்ணதுனால தான் என் சேனல் ஹேக் ஆச்சுன்னு எனக்கே நல்லா தெரியும். இருந்தாலும் ஹேக் பண்ணி டெலீட் பண்றதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்ல? வெல்கம் டூ மை வீடியோ மக்களே. நான் உங்க ஐசக். என்ன நீங்க பிக் பாஸ் ரோஸ்டிங்ல பார்த்திருப்பீங்க. ஆமாங்க, நான் தான். முதல்ல என்னோட யூடியூப் சேனல பத்தி சொல்லிடுறேன். அந்த சேனல்ல இருந்து தான் இப்ப பேசிட்டு இருக்கேன். எஸ், என்னோட யூடியூப் சேனல நான் ரெக்கவர் பண்ணிட்டேன். 5 நாளைக்கு அப்புறம் எப்படி பண்ணேன்? என்ன நடந்துச்சுன்றத கதைய தான் நான் சொல்லப் போறேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த சேனல் தான் ஹேக் ஆயி டெலீட் ஆயிடுச்சு. இந்த சேனல் வந்து நான் ஒரு 10 வருஷமா வச்சுட்டுருக்கேன். நான் மானிட்டைசேஷன்லாம் எனக்கு இன்னும் ஆகல. நான் மக்களுக்காக மட்டும் தான் வீடியோ போட்டுட்டுருக்கேன். மக்கள என்டர்டெயின் பண்ணணுன்ற ஒரே நோக்கத்தினால மட்டும் தான் வீடியோ போட்டுட்டுருக்கேன். இன்ன வரைக்கும் எனக்கு எந்த காசும் இதுலருந்து வரவே இல்ல. ஏன் எனக்கு இன்னும் மானிட்டைசேஷன் பேஜே ஓப்பன் ஆகல. இப்ப தான் 2026 ஜனவரி மாசம் தான் எனக்கு ஒரு பெரிய சப்ஸ்கிரைபர் கூட்டமே வந்துச்சு. எனக்கு ஒரு பெரிய ரெகக்னிஷனே கிடைச்சது மக்கள் கிட்ட இருந்து. நான் பேசுறது புடிச்சிருக்கு அப்படின்ற மாரி நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. வித்தின் 1 மந்த்ல எனக்கு 14,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க. செம்ம ஹேப்பியா இருக்கும்போது தான் இந்த மாரி என்னோட யூடியூப் ஒரு நாள் ஹேக் ஆயி டெலீட் ஆயிடுச்சு. அதுவும் பெர்மனன்ட் டெலீட். இதுக்கப்புறம் என் சேனல நான் ஆக்சஸே பண்ண முடியாதுன்ற நிலைமைக்கு வந்துட்டேன். சண்டே தான் இது நடந்தது. என்னன்றத ஷார்ட்டா சொல்றேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. பிப்ரவரி 15த் சண்டே அன்னைக்கு எனக்கு ஒரு மெயில் வந்துச்சு. நானும் கிளிக் பண்ணேன். Gmail பாஸ் கீய வச்சு வேற யாரோ ஒருத்தர் வேற நாட்ல சைன் இன் பண்ற மாரி நோட்டிஃபிகேஷன் காமிச்சது. அதுவும் பிரான்ஸ்லேருந்து சைன் இன் பண்ற மாரி காமிச்சது. எனக்கு அப்பவே புரிஞ்சுச்சு, எவனோ நம்ம பையன் தான் நம்ம சேனல் ஹேக் பண்ண பார்க்குறான் அப்படின்னு. டப்புன்னு நோ செக்யூர் மை அக்கவுண்ட்ன்னு குடுத்துட்டேன். அதுக்குள்ள அவன் ஏதேதோ பண்ணிட்டான் போல இருக்கு. என் சேனலே காணோம். அதுக்கப்புறம் யூடியூப் சேனலுக்குள்ள போய் பார்த்தா, யுவர் யூடியூப் சேனல் இஸ் டெலிட்டட்ன்னு வருது. எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா நடக்குது? நான் தூங்கி எழுந்து தான் இந்த விஷயத்தையே பண்ணேன். சண்டே ஈவினிங் நடக்குது இது எல்லாமே. கொஞ்ச நேரம் என்ன நடக்குதுன்னே புரியல. நானும் வந்து என்னோட மெயில் ஐடி போட்டு பார்க்குறேன். வரமாட்டேங்குது. சரி, ரெக்கவர் பண்ணலாம். ரெக்கவர் மெயில் ஐடி எதனா போட்டுருப்போம்ன்னு பார்த்தா, என்னோட யூடியூப் சேனல் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஓப்பன் பண்ணது. அதனால நான் குடுத்த மெயில் ஐடிய நான் மறந்துட்டேன். அந்த மெயில் ஐடி பாஸ்வேர்டும் எனக்கு தெரியல. இப்படி ஒரு ரெக்கவரி மெயில் ஐடி நான் வச்சிருக்கேனான்னு எனக்கே தெரியல. என்னடா பண்றதுன்னு ஒரே மைண்ட் டென்ஷனு. உள்ள போய் பார்த்தா எதையுமே ஆக்சஸ் பண்ண முடியல. மொத்தமா யூடியூப் சேனலும் காலி, Gmailம் காலி. என் ஃபோனுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது. என்னடா ஐசக்கே உனக்கு வந்த சோதனைன்னு நெனச்சுக்கிட்டு அன்னைக்கு ஃபுல்லா செம்ம மூட் ஆஃப். அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா சரி மார்னிங் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் எழுந்து பார்த்தா அதே கண்டிஷன்ல தான் இருக்கு. என்னால Gmail ஆக்சஸ் பண்ண முடியல. யூடியூப் சேனலையும் கான்டாக்ட் பண்ண முடியல. என்னடா பண்றதுன்னு ஒரே டென்ஷன். ஏதாவது பண்ணி இத மாத்தணும் அப்படின்ற மாரி தான் இருந்தேன். நான் Instagram, Facebookலயும் ஜெனரலா ஒரு அப்டேஷன் குடுத்தேன். என்னோட யூடியூப் சேனல் ஹேக் ஆயிடுச்சு. ஒரு அப்டேட்டோட நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபார்ம் பண்ணேன். நான் ஒரு நாள்ல முடிஞ்சிரும்னு நெனச்சேன். அதுக்கப்புறம் நடக்கிற விஷயத்த பார்த்தா ஒரு சின்ன பாசிபிலிட்டீஸ் கூட இல்ல என்னோட யூடியூப் சேனல ரெக்கவர் பண்றதுக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 2, 3 டெக் டீம்க்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது கூட பாசிபிளா அவங்க சொல்லல. உங்க சேனல் வந்து மானிட்டைசேஷன் இல்லாத சேனல். அதனால யூடியூப் பெருசா அத கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்ற மாரி சொல்ட்டாங்க. எனக்கு வருத்தமா போச்சு. எனக்கு செம்ம ஹார்ட் பிரேக்கிங்கு. என்னடா இது இந்த மாரி நடந்துச்சே! எனக்கு ஒண்ணும் இந்த யூடியூப் சேனல் போனத பத்திலாம் வருத்தம் கிடையாது. ஏன்னா அந்த சேனல் ஒண்ணும் மானிட்டைசேஷனே ஆகல. பட் இருந்தாலும் 10 வருஷத்தோட மெமரி, அந்த மெமரீஸ் ரொம்ப முக்கியம்ன்ற மாரி ரொம்ப ஃபீல் ஆயிட்டேன் நானு. ஏன்னா என்ன பத்தின மொத்த வீடியோவுமே இந்த சேனல்ல இருக்கு. நான் ஒரு மியூசிஷியன். ட்ரம்மரா என் லைஃப்ப ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் மியூசிஷியன், மியூசிக் கம்போசர். இப்போ வந்து ஒரு யூடியூப் கிரியேட்டர், பாட்காஸ்ட் மாரி பேசிட்டு இருக்கேன், ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், நெறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கேன். அதனால இந்த சேனல் வந்து எனக்கு ஒரு பெரிய மெமரீஸ். இந்த மாரி திடீர்னு ஹேக் ஆயி டெலீட் ஆனதுனால எனக்கு அந்த விஷயத்துலருந்து வெளில வரவே முடியல. செம்ம டிப்ரஷனுக்கு போயிட்டேன். என்னடா பண்ணலான்னு நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்குறேன். வேலையே இல்ல. நான் கான்டாக்ட் பண்ற ஆளுங்க எல்லாருமே நெகட்டிவான விஷயங்கள் மட்டும் தான் சொல்றாங்க. ஒண்ணும் பண்ண முடியாதுன்ற மாரி சொல்றாங்க. நானும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன். எதுவுமே நடக்கலங்க. ஆனா, அதுக்காக நான் சும்மாவும் இல்ல. உட்காந்து என்னென்னலாம் பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது, அந்த ரெக்கவரி மெயில் ஐடி சொன்னேன்ல, அந்த மெயில் ஐடிய போட்டு எனக்கு தெரிஞ்ச பாஸ்வேர்ட் எல்லாத்தையுமே ஒரு ஹால்ஃப் டே போட்டு பார்க்குறேன். ரேண்டமா இப்படி அப்படின்னு சீக்வென்ஸ் எல்லாம் மாத்தி, மாத்தி என்னென்னமோ போட்டு பார்க்குறேன். ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு சிம்பிளான பாஸ்வேர்ட்ல அந்த மெயில் ஐடி ஓப்பன் ஆயிடுச்சு. எனக்கு செம்ம சந்தோஷம். அப்பாடா! எப்படியோ கண்டுபிடிச்சிட்டேன்டான்னு சொல்லிட்டு, அந்த ரெக்கவர் மெயில் ஐடிய போட்டு Gmailல லாகின் பண்ணதுக்கப்புறம் ஒரு 48 மணி நேரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து லிங்க் வரும். அது மூலியமா நீங்க வந்து திரும்ப உங்களோட அக்கவுண்ட்ட ரெக்கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோனே, எனக்கு செம்ம ஹேப்பி. அப்பாடா! பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு செம்ம ஜாலியா இருந்தேன். நான் ஒரு 2 நாள் வந்து என்னோட பெர்சனல் விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருந்தேன். எந்த வீடியோவும் போடல. சரி, இந்த ஒரு 2 நாள் வந்து நம்மளுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்ன்னு அமைதியா விட்டுட்டேன்.
2 நாளுக்கு அப்புறம் Gmail லிங்க்கும் வந்துச்சு. 2 நாளா 3 நாளுக்கு அப்புறம் Gmail லிங்க்கும் வந்துச்சு. நான் உள்ள போயிட்டு கிளிக் பண்ணேன். ரெக்கவர் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணேன். செம்ம ஜாலி எனக்கு. அப்பாடா! வந்துடுச்சு. வீடியோ போட போறோம் அப்படின்னு நெனச்சுட்டு YouTube உள்ள போய் பார்த்தா, YouTube மட்டும் டெலிட்டட்ன்னு வருது. அக்கவுண்டே டிசேபிள்ன்னு வருது. எனக்கு செம்ம ஹார்ட் பிரேக். என்னடா நடக்குதுன்னு Googleல சர்ச் பண்ணி பார்த்தா, இந்த மாரி Gmail வந்துட்டு YouTube வரலனா, YouTube வந்து பெர்மனன்ட்டா யாரோ டெலீட் பண்ணிட்டு இருக்காங்க அட்வான்ஸ் ஸ்டுடியோலருந்து. இதுக்கப்புறம் நீங்க ஆக்சஸே பண்ண முடியாது. புதுசா வேணா சேனல் ஓப்பன் பண்ணிக்கங்கன்ற மாரி காமிச்சது. அவ்வளோதான் எனக்கு. அட பாவி! கஷ்டப்பட்டு ரெக்கவர் பண்ணி கூட எதுவுமே ஆகலையேன்ற மாரி செம்ம காண்டாயிடுச்சு. இப்படியே ஒரு 3, 4 நாள் போயிடுச்சு. இதுக்கப்புறம் இப்படியே இருந்தா வேலைக்கு ஆவாதுன்னு நேத்து தான் Thursday பிப்ரவரி 19ஆம் தேதி காலையில புது சேனல் ஓப்பன் பண்ணிடலாம். புது கன்டென்ட் போடலான்னு உட்காந்து லேப்டாப்ல புது சேனல கிரியேட் பண்ணலான்னு நினைக்கும்போது, எனக்கு மைண்ட்ல ஒரே டிஸ்டர்பன்ஸ். "நீ எதுக்கு கிவ் அப் குடுக்குற? எதனா ஒண்ணு லாஸ்ட் ட்ரை பண்ணு." ஏன்னா எனக்கு YouTube சைட்லேருந்து எந்த ஒரு அஃபிஷியல் மெயிலுமே வரல. இந்த மாரி உன்னோட YouTube சேனல் வந்து டெலீட் ஆயிடுச்சு, இல்ல டெர்மினேட் ஆயிடுச்சு. எந்த ஒரு அக்னாலெட்ஜ்மென்ட்டுமே YouTube சைட்லேருந்து எனக்கு வரல. அதனால எனக்கு ஏதோ ஒரு உறுத்தல். "இன்னும் ட்ரை பண்றா, கிவ் அப் குடுக்காதடா. இவ்ளோ நாளு வெயிட் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு 2 நாள் வெயிட் பண்ணு" அப்படின்னு என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, எனக்கு திடீர்னு ஒரு ஐடியா. Twitter இருக்குது. இப்ப Xன்னு பேர் மாத்திருக்காங்கல்ல. சரி நம்ம கிட்ட தான் Twitter அக்கவுண்ட் இருக்கு. யூடியூப்காரன வந்து டேக் பண்ணி இந்த மாரி எனக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலான்னு சும்மா ஒரு ட்வீட் போட்டேன். இந்த மாரி என்னோட சேனல் வந்து டெலீட் ஆயிடுச்சு. எனக்கு ரெட்ரைவ் பண்ணி தாங்க. என்னோடது வந்து பிராண்ட் சேனல்லாம் இல்ல. பெர்சனல் சேனல் தான். அதனால என்னன்னு பாருங்க அப்படின்னு போட்டோனே 1 ஹவர்ல ட்வீட் வருது. நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா ட்வீட் நெகட்டிவா தான் வந்துச்சு. இந்த மாரி பெர்மனன்ட்டா யூடியூப் சேனல யாருனா டெலீட் பண்ணியிருந்தா, அத ரிட்ரைவ் பண்ணவே முடியாது அப்படின்ற மாரி தான் வந்துச்சு. எனக்கு அங்கேயே ஒரு ஹார்ட் பிரேக்கு. என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுருக்கும்போது, திரும்ப நான் ரிப்ளை ட்வீட் ஒண்ணு போட்டேன். இந்த மாரி என்னோட யூடியூப் சேனல நான் டெலீட் பண்ணல. என்னோட யூடியூப் சேனல் வந்து ஹேக் ஆயிடுச்சு. என்னோட Gmailலும் ஹேக் ஆயிடுச்சு. ஆனா நான் ரெக்கவரி மெயில் போட்டு Gmailல வந்து ரெட்ரைவ் பண்ணிட்டேன். ஆனா என்னோட யூடியூப் சேனல் மட்டும் ஆகல. அதனால என்னன்னு பாருங்க அப்படின்ற மாரி ஒரு மாரி காட்டமா தான் ஒரு ட்வீட் போட்டேன். அதுக்கப்புறம் நான் ரிப்ளை போய் செக் பண்ணேன் வரவே இல்ல. அவனுங்க காண்டாயிட்டானுங்க போல இருக்குன்ற மாரி நான் விட்டுட்டேன். நான் எப்போதும் போல நேத்து என்னோட வேலைய பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். ஒரு 2 நாள் நம்ம கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாரி. ஈவினிங் உட்காந்து ஏதோ பண்ணிட்டு இருக்கேன். சரி YouTubeல எதனா பார்க்கலான்னு YouTube ஓப்பன் பண்ணா, என்னோட வீடியோ டிஸ்ப்ளே ஆகுது. ஏன்னா அதுக்கு முன்னாடி என்னோட சேனலே விசிபிள் இல்ல. சேனலே டெலீட் ஆயிடுச்சு. அந்த மாரி சேனல் இருந்ததுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்ல. நேத்து ஈவினிங் திடீர்னு பார்த்தா என் வீடியோ நான் பேசுறது வருது. எனக்கு ஒரு செகண்ட் ஷாக் ஆயிட்டேன். என்னடா நடக்குது அப்படின்ற மாரி. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தெளிவாயிட்டேன். ஓகே ஏதோ பண்ணிட்டு இருக்கானுங்க. டப்புன்னு போய் மெயில்லாம் செக் பண்ணி பார்த்தா, YouTube சம்மந்தமான எல்லா மெயிலுமே திரும்ப வர ஆரம்பிச்சுச்சு. உள்ள போய் பார்த்தா சேனல் விசிபிளா இருக்கு. எல்லா வீடியோவுமே அப்படியே இருக்கு. ஓகே யூடியூப்காரன் வந்து நம்ம சேனல வந்து திரும்பவும் ஆக்டிவ் பண்ணி விட்டான்னு நேத்து தான் புரிஞ்சுது. நேத்து ஈவினிங் எனக்கு செம்ம சந்தோஷம். சரி ஈவினிங்கே ஒரு போஸ்ட் போட்டு உங்களுக்கு தெரிவிச்சிடலான்னு பார்த்தா, உடனே இப்பதான் ரெக்கவர் ஆயிருக்கு. உடனே போஸ்ட் பண்ணக்கூடாதுன்ற மாரி இருந்துச்சு. அதனால நைட்டு ஃபுல்லா வெயிட் பண்ணி காலங்காத்தால எழுந்த உடனே வீடியோ ஆன் பண்ணி உங்ககிட்ட பேசிட்டு உட்கார்ந்து இருக்கேன். மக்களே என்னோட யூடியூப் சேனல் ரெக்கவர் ஆயிடுச்சு. எனக்காக இந்த ஒரு 5 நாள் எனக்கு நெறைய பேர் மெசேஜ் பண்ணி, என் கூடவே இருந்து, என்னலாம் நடக்குதுன்ற அப்டேட்ஸ் வரைக்கும் கேட்டுட்டு இருந்தீங்க. உங்களோட அன்பு எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. நெறைய பேர் என்னோட சேனல மிஸ் பண்ணியிருப்பீங்க. 5 நாள் நீங்க மிஸ் பண்ணலனாலும், நான் உங்கள ரொம்ப மிஸ் பண்ணேன். டெய்லி உங்க கூட வீடியோல பேசுறது, கமெண்ட்ஸ் பார்க்கறதுன்னு பழகிட்டு, ஒரு 5 நாள் இல்லன்றப்போ ரொம்ப மிஸ் பண்ணேன். இப்போ திரும்பவும் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இதுக்கப்புறம் ரெகுலரா வீடியோ ரகரகமா, விதவிதமா எல்லாரையும் ரோஸ்ட் பண்ணி வீடியோ போட ஆரம்பிச்சுருவோம். எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். இந்த ஒரு ஹேக்கிங், டெலீட்டிங் இந்த ப்ராசஸ யார் பண்ணியிருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரா வேணா இருக்கலாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், என்னோட ஃபேமிலியா இருக்கலாம், எனக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம், தெரியாதவங்களா இருக்கலாம், பிஆருங்களா இருக்கலாம், இல்ல நான் பிக் பாஸ் உள்ள இருக்கவங்கள வச்சு செஞ்சேனே, அதுல யாரா ஒருத்தரா கூட இருக்கலாம். யாரா வேணா இருக்கலாம். பட் அவங்க நெனச்சது நடக்கல. என்னோட அக்கவுண்ட் அவங்க டெலீட் பண்ணாலும், நான் எப்படியோ ட்விட்டர்ன்னு அவனுக்கு டைரக்ட்டா ட்வீட்ட போட்டு என் அக்கவுண்ட்ட திரும்ப கொண்டு வந்துட்டேன். அதனால யாரனா இப்படிலாம் அழிக்கணும்னு நெனச்சா அப்படிலாம் அழிக்க முடியாது. உண்மையான உழைப்பு என்னைக்குமே வீண் போகாதுன்னு நேத்து நான் புரிஞ்சுக்கினேன். நான் 10 வருஷத்தோட உழைப்ப இந்த ஹேப்பியான நியூஸ உங்ககிட்டலாம் ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம். இவ்வளோ நாள் நீங்க குடுத்த அன்புக்கு ரொம்ப, ரொம்ப, ரொம்ப நன்றி. உங்க வீட்டு பிள்ளையா நெனச்சு எனக்கு இன்னும் நெறைய அன்ப தாங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ஐசக்.